அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம சேனலை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நாமளும் நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னால், ஓடுறவங்களை கண்டா துரத்துறவங்களுக்கு இலக்காரமா. இதை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தன் ஓடினே இருக்கிறான்னு வச்சுங்களேன், இவன் துரத்திக்கினே போவான். என்றைக்காவது ஒரு நாள் ஓடுறவன் நின்று, என்னடா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஒரு பதிலை கேட்டான்னு வச்சுங்களேன், இல்லை அப்படி ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன், துரத்தனுடைய கதி என்ன ஆகும்? நாம் என்றைக்குமே ஓடுறவங்களாகவும் இருக்கக்கூடாது, துரத்துறவங்களாகவும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஓடுறவங்களாக இருந்தால் நின்று பதில் சொல்லணும். அவங்களால ஒன்றும் நம்மளை பண்ணுற முடியாது. நீங்கள் நின்று ஒரு வார்த்தை என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அதாவது இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். லைஃப்பில் துரத்துறவங்க ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி கிடையாதுங்க. ஒரு விதமான துரத்தல் இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துலையும் ஒரு நபர்களுக்குள்ளேயும் ஓடுறதும் துரத்துறதும் வித்தியாசமாக வெவ்வேறு முறைகளில் இருக்குது. நாம் ஓடிக்கிட்டே இருக்காமல் நின்று பதில் சொல்கிறவங்களா இருக்கணும். நின்று பதில் சொல்லி தான் பாருங்கள் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி நாமளும் யாரையும் துரத்தவும் கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்குமே நாம் எல்லாருமே சமதான் அப்படின்ட்டு போகணும். யோசிச்சு பாருங்களேன். இப்போது நீங்கள் ஒரு துரத்துற இடத்துல இருக்கீங்க. நாளைக்கு உங்களை ஒருத்தன் துரத்துறானா, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். என்றைக்குமே ஓடுறவன் அவமானப்பட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க மாட்டான். என்றைக்காவது ஒரு நாள் அவனுடைய சுயமரியாதை அவனை கேள்வி கேட்கும். அந்த நேரத்தில் துரத்துறவங்க அதுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. எல்லா பிரச்சனைகளும் நம்ம துரத்தும் தான். நின்று பதில் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு. இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் கூட நான் அதை தான் சொல்லியிருப்பேன். ஓடிக்கிட்டே இருக்காமல் நின்று நம்ம பதில் சொல்லுவோம். கண்டிப்பாக நம்முடைய விதி மாறும். ஓடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நின்று பதில் சொல்லுவோம். என்ன பண்ணுறானுங்க? அதிகபட்சம் என்ன பண்ணிவிடுவானுங்க? யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. ஓடுறத நிறுத்துங்க. திருப்பி கேள்வி கேளுங்க. ஓடுறவன் துரத்துறவன் ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு போவான். See you.